சென்னை சைதாப்பேட்டையில் வயிற்றுப்போக்கால் பீகாரைச் சேர்ந்த சிறுவன் உயிரிழந்த நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததை குடிநீர் வாரிய அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தமிழரசி. அதிகாரிகள் என்ன தெரிவிச்சிருக்காங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். பீகாரைச் சேர்ந்த தம்பதியரின் 11 வயது மகன் மற்றும் 7 வயது மகளுடன் சென்னைக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் வந்திருக்கின்றனர். சைதாப்பேட்டையில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் 11 வயது சிறுவனுக்கு கடந்த 10 நாட்களாக தொடர் வயசுக்கு போக்கு ஏற்பட்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியில் கழிவுநீர் குடிநீருடன் கலந்து வருவதாக புகார் எழுப்பியிருந்தனர். இது தொடர்பாக அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகையில் சைதாப்பேட்டையில் அபித் காலனியில் பெறப்பட்ட புகார் தொடர்பாக உடனடியாக ஆய்வு செய்து ஆற்றுக்கு கழிவுநீர் செல்லும் இடத்தில் அடிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மழைநீர் செல்வதற்கு இடையூறாக சுவர் கட்டியிருந்ததன் மூலம் இந்த அடைப்பு ஏற்பட்டிருந்தது என்றும் குடிநீருடன் கழிவுநீர் அதாவது அந்த சம்பில் கலந்து இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் இது தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கழிவுநீர் செல்ல தடையாக இருந்த சுவர் உடைக்கப்பட்டது என்றும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கிடையில் 8.5 அடி ஆழத்தில் உள்ள நீர் வழிப்பாதையின் முட்புதர் தோண்டப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது என்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.